ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள்னு கேட்டேன்னா யூ ஷுட் சே புஷ் அண்ட் புல். மொமெண்டமோட எக்ஸாம்பிள்னு கேட்டேன்னா பால் ஹிட்டிங், அதாவது ஹவு மச் மோஷன் இட் கெட்ஸ் டியூ டு புஷ் அண்ட் புல் ஃபோர்ஸ். ஓகே, அப்படின்னு நீ எனக்கு சொல்லணும். நெக்ஸ்ட் இஸ் மொமெண்ட்னா இட்ஸ் அ டேர்னிங் மோஷன். ஸோ மொமெண்டம்க்கும் யூ நீட் அ ஃபோர்ஸ் டு டேர்ன் திஸ். ஃபார் மொமெண்ட் ஆல்சோ யூ நீட் அ ஃபோர்ஸ். அண்ட் ஃபார் மொமெண்ட் the example is pivot, door pushing and door pulling with the help of pivot. Other three important things: you should push the door with more force, and in the perpendicular distance the angle of the force should be perpendicular and it should be far away from the pivot. The distance should be increased. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் திங் இஸ் இனர்ஷியா. இனர்ஷியானா கார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது நீ பின்னாடி போய்ட்டு முன்னாடி மூவ் பண்ணுவேன், பிகாஸ் யுவர் ப்ரீவியஸ் ஆக்ஷன் வாஸ் சிட்டிங். ஸோ இது வந்து டியூ டு மோஷன். இது வந்து the previous action continues even after the new action is started. When the car stops, you jerk because the stop க்கு முன்னாடி previous action is moving, so it goes to the previous action, doesn't like to get on to the new action. Then balancing moments தான் இப்போ நம்ம படித்தோம். pivot வச்சு பேலன்ஸ் பண்ணுறது is a horizontal shift in the center of gravity. And பேலன்சிங் மூமெண்ட்டில் ஹாரிசான்டல் ஷிஃப்ட் இன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித் த காண்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா, அதாவது அதோட வெயிட் இப்படி இருக்குது, காண்டாக்ட் ஃபோர்ஸ் கீழேருந்து வருது, ரெண்டும் ஒரே லைனில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும், அதாவது பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி இல்லை, இதோட எக்ஸாம்பிள் தான் இந்த டால் கிளாஸ் எக்ஸாம்பிள். இந்த ரெண்டும் ஒரே லைனில் இல்லாமல் இருந்ததுன்னா இட்ஸ் பியாண்ட் த பேஸ், வெரி ஃபார் பியாண்ட் த பேஸ். அதோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பேஸில் இருந்தது, டில்ட் ஆகிற டேரெக்ஷன் இப்படி, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உன்னோட வெயிட் இருந்ததுன்னா இட் வில் கம் பேக். டில்ட் ஆகிற டைரெக்ஷன் இப்படி, அந்த டில்ட் ஆகிற டைரெக்ஷன்லேயே உன்னோட சென்டர் ஆஃப் சிஓஜி போச்சுதுன்னா இட் வில் ஃபால் டவுன். திஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் த டால் கிளாஸ். ஸோ நான் வந்து இப்படி கேட்பேன், ஹாரிசான்டல் ஷிஃப்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டால் யூ ஷுட் சே த டால் கிளாஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். வெர்டிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி இருக்குது, அது வந்து மேலே போச்சுன்னா அப்பர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, கீழே போச்சுன்னா லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. That is used by the high wire artist or by the sailboat surfer. அவர் கொஞ்சம் கீழே சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கொஞ்சம் லோவர் பண்ணிக்கணும். ஸோ திஸ் ஆல் கம்ஸ் இன் vertical shift. For all these are all the balancing the moments. Balancing moments ஓட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, number one is the seesaw, and you also have examples like the high wire artist or the busல போகிற போது tilt ஆகிறது, or the pedaling of the cycling. These are all the or the lamp வைக்கிறது, the bridge example, the gate example. These are all comes under balancing moment. We already know what is momentum. Momentum means movement or the motion. So if you consider push and pull as the examples of force, because of the push and because of the pull written in the glass door of any shop, how much movement is happening, that is called momentum. Now it is turning, how the push and pull force turns the object அப்படின்றது moment. So when it is in the straight line it is momentum, or straight line இல்லை, டேர்ன் ஆகாமல் அப்படியே இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது அப்படியே ஃபோர்ஸில் மூவ் ஆகுதுல்ல, that movement is called momentum. But whenever it is turning it is called moment. See, if you take the glass door, force is push or pull and the momentum is எவ்வளவு அந்த push and pullனால the door is moving. நீ ஜென்டிலாக புஷ் பண்ணால் the force is gentle-னா the move லேஸாக தான் அது ஓப்பன் ஆகும், அதோட லேஸாக தான் ஸ்விங் ஆகும். that is momentum. இப்போது நீ ஹிஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த ஹிஞ்ச் பக்கத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிஞ்ச் இருக்குல்ல, இந்த ஹிஞ்ச் பக்கத்தில் வச்சு நம்ம அந்த டோரை இப்படி புஷ் பண்ணோன்னா அது வந்து டேர்ன் ஆகாது. You understand? Now you understand what is the meaning of turning. அதே சமயம் இந்த பிவட்டில் இருந்து, this is called pivot. இந்த pivot or hinge, ஆப்ஜெக்டாக பார்த்தா it's called a hinge. கடையில் போய் pivot வேணும்னு கேட்க முடியாது, hinge வேணும்னு தான் கேட்க முடியும். But this point where the object is attached and the turning is happening is called moment. ஸோ கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம புஷ் பண்ணணும்னா, ஸோ புஷ் இஸ் a force or the pull or push in the force.
இந்த ஃபோர்ஸ்னால் இங்கே வைக்கும்போது எவ்வளோ டேர்ன் ஆகுது, அதே சமயம் இங்கே வைக்கும்போது டேர்ன் ஆகுது. இப்போ நான் வந்து புல் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி டேர்ன் பண்ணும்போது இதே இது இப்படி பிடிச்சி ஒரு டிகிரி என்னோடய ஆங்கிள், இதனாலேயும் அந்த ஃபோர்ஸோட வேரியேஷனால் மூமெண்ட் வேரியேஷன் நடக்கும். So generally moment is the motion, as you know in simple terms. So motion faster நம்ம டக்குன்னு மூவ் பண்ணோன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகுனதுக்கப்புறம் அது கொலிஷன், மொமெண்டம்னால எப்படி கொலிஷன் வருது, இந்த கார் எக்ஸாம்பிள். ஸோ கார் இதுக்கெல்லாம் வந்து மொமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Moment is important when it is turning or rotating or torque. Torque is the English word vocabulary for moment. He moved his hip with a little torque. அப்படின்னா he turned his hip அப்படின்னு அர்த்தம். Lever or pivot or hinge, these all words are connected with moment of the force. This is momentum of the force. Force, if you consider force is push and pull, because of the push and pull how much it is moving, it is called momentum. Because of the push and pull how much it is turning, it is called moment of the force. Momentum of the force and moment of the force. So let's apply force to an object. The object move forward, அதாவது linear motion. It is called translation எல்லாம் தேவையில்லை, it's called linear motion. அது வந்து because of the momentum of the force. அதே சமயம் object starts to turn, it is called rotation. Okay, moment of a force happen whenever a force tend to turn about a point or axis, not just movement மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டோ ஒரு லைன் வந்துச்சுனாலே அது வந்து x axis y axis z axisனு வந்துடும். ஸோ ஒரு பாயிண்டில் அது டேர்ன் ஆகுதோ இல்லைன்னா ஒரு லைனில் டேர்ன் ஆகுதோ, that is called torque or moment of the force. இப்போ ரெண்டு கண்டிஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஃபோர்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த மாஸ், ஃபோர்ஸ் நாட் த்ரூ த சென்டர் ஆஃப் த மாஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஐம் புஷிங், இந்த சென்டர் ஆஃப் த மாஸை எய்ம் பண்ணி நான் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணேன்னா புரியுதா? இப்போ இது வந்து இந்த ஆக்சிஸ், இந்த லைன்லேருந்து இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இப்படி நான் தட்டும்போது அது வந்து இவ்வளோ தூரம் டேர்ன் ஆகிருக்குது. ஸோ இட் இஸ் டேர்னிங் ஃப்ரம் திஸ் ஆக்சிஸ். இல்லை இது நீ பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணேன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அப்படி தட்டும்போது இவ்வளோ தூரம் அது டேர்ன் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போ ஏன் இது வந்து டேர்ன் ஆகுது? இப்போ இதே சமயம் ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ, இப்போ இது வந்து அவ்வளோ டேர்ன் ஆகலை. ஏன்னா மை ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் த்ரூ த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, இஃப் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ், மாஸ் இல்லை, சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆச்சுதுன்னா தெர் இஸ் ஓன்லி லீனியர் மோஷன், அதாவது அது ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும். இப்போ நான் வந்து பாலை கிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், இது பார்த்தோன்னா இந்த சென்டர் ஆஃப் த மாஸில் நான் வந்து பண்ணேன்னா அவ்வளோ டேர்னிங் இருக்காது. ஓகே, பிகாஸ் ஃபோர்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த மாஸ் வந்து லீனியர் மோஷன் மட்டும்தான் இருக்கும், அது டேர்ன் ஆகாது, நோ மொமெண்டம். அதே சமயம் நம்ம சென்டர், அதாவது இந்த சென்டர் ஆஃப் த மாஸில் இல்லாமல், இந்த மாஸோட சென்டரில் இல்லாமல் வேறு எங்கேயாவது நம்ம டேர்ன் பண்ணோன்னா கன்ஃபார்மாக யூ கெட் த ரொட்டேஷன், யூ கெட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி தட்டி விட்டோம், அது வந்து ஒரு லீனியர் மோஷன், தட் இஸ் டியூ டு த மொமெண்டம், அண்ட் தென் இட் ஸ்டார்டட் டு டர்ன், தட் இஸ் கால்ட் த டேர்னிங் இஸ் கால்ட் த மொமெண்ட். ஸோ மொமெண்ட் எப்போவுமே ஒரு பாயிண்ட்லேருந்து, ஒரு ஆக்சஸ்லேருந்து, இப்போ இதுலேருந்து ஒரு ஆக்சஸ்னா எதாவது ஒரு y ஆக்சஸ்னு வரைஞ்சேன்னா இந்த ஆக்சஸ்லேருந்து தான் மாறுது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஓகே ஃப்ரம் த லீனியர் மோஷன் அண்ட் த டேர்னிங், இதை வந்து 90 டிகிரின்னு எடுத்திருக்காங்க. சி, இஃப் திஸ் இஸ் கன்சிடர் as 0 டிகிரி, ஒரு டேர்ன் ஆகுதுல்ல, இந்த டேர்ன் வந்து யூஸ்வலாகவே ஒரு 90 டிகிரி டேர்ன், இப்படி நம்ம வளைஞ்சி இப்படி வந்தால் தான் அது 90 டிகிரி, கரெக்டாக? 0, சி திஸ் இஸ் 0, அதுக்கு எல் ஷேப்பில் நான் இங்கே வளையிறேன். ஸோ ஆல்வேஸ் டேர்னிங் இஸ் கன்சிடர் டு பி பர்பெண்டிகுலர். 90 டிகிரிஸ் ஆல்சோ கால்ட் பர்பெண்டிகுலர். வேறஸ் த லீனியர் மோஷன் வந்து அதுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அது வந்து ஜஸ்ட் கோ வித் த ஃபோர்ஸ். சி, இப்போ ஒரு பாலை நான் வந்து நான் இப்படி புஷ் பண்ணி விட்றேன், அது இவ்வளோ தூரம் போய் டக்குன்னு அது வந்து ஒரு ஃபோர்ஸில் திரும்புது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் டேர்னிங், அது வரைக்கும் லீனியர் மோஷன். ஸோ ஆல்வேஸ் நம்ம இப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ஒரு பிவட்லேருந்து, ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்லேருந்துன்னு அது டேர்ன் ஆகுது. ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், மொமெண்ட்டை வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிவட். ஓகே, ஸோ வென் யூ ஆஸ்க் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் யூ கேன் சே புஷ் அண்ட் புல். ஓகே, மொமெண்ட் இந்த யூனிட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன், பிகாஸ் moment of the force na the push and pull sticker எழுதிருக்கிற the door itself becomes the example for moment of force. Momentum is the hitting of a ball, kicking of a ball, அந்த மாதிரி apply a force, how much it is moving.
ஒரு கார் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இஃப் இட் ஹேஸ் டு மேக் அ ரைட் டர்ன், அது வந்து இதான் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ அது ரைட் டர்ன் போகணும்னா அது இப்படி திரும்பி இப்படி வளையணும். ஸோ இப்போ நீ பார்த்தனா இதுவும் எல் ஷேப் இருக்குது. எல் ஷேப்னா 90 டிகிரியில் இருக்குது. தட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இப்போ இதே கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க கார் வந்து டேர்ன் ஆகணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட் டேர்ன் ஆகணும்னா பாரு. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இப்போ இந்த கார் வந்து 90 டிகிரி இப்படி டேர்ன் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஸோ ஒரு நல்ல டேர்னிங் ஃபோர்ஸுக்கு நிறைய ஆங்கிள் 90 டிகிரி டேர்ன் ஆகிருந்தால் அது நல்ல டேர்ன் ஆச்சு. இது இப்படி டேர்ன் ஆகி இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி போக முடியுமா? ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி போகணுன்னா அது நல்லா வளையணும், நல்லா டேர்ன் ஆகணும்னா இட்ஸ் 90 டிகிரி. தட் இஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த பிவட்லேருந்து த ஆக்சிஸ் அபவுட் விச் த டேர்னிங் அக்கர், this is the right turn, this is the axis about which the turning occurs. So basically perpendicular has its significance. நம்ம ரோட்ல கார் போகிற எக்ஸாம்பிள் வச்சு we can understand. So moment of a force is how a force rotate about a point, obviously rotating an object. Unit is Newton meter because moment of a force is force into perpendicular distance. So when force is distance from the pivot mention பண்ணணும். So force is Newton, distance is meter, so the unit is Newton meter. Pivot na, it's just to turn around a fixed point. Or fixed point இருக்கும் around which it's turning. Example, door hinge. Moment depends on மூணு விஷயம். ஒன்று வந்து இப்போ நான் தள்ளுறேன், இன்னொன்று வந்து டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. என்னை வச்சு ரெண்டு விஷயம் இருக்குது. when என்னோட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இஸ் ஹை, அஃப்கோர்ஸ் the turning effect will be high. அதே இது என்னோட ஃபோர்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் acts at right angle அப்படின்னா the moment turning effect is more. Okay, when my magnitude is more, when my angle is at 90 degree, when I apply the force at 90 degree, in these both the cases the turning effect moment is more. அதுக்கப்புறமா நான் hinge பக்கத்தில் புஷ் பண்ணாமல், when the distance from the hinge is far away, the length from the hinge is far away, இந்த டிப்பில் தள்ளுவோன்னா the moment is more, the turning effect is more. So farther from the pivot, or the increased distance from the pivot also makes the moment more. So these are the three things. Opening at a door is an example, crowbar is an example, wheelbarrow is an example. crowbar la இதுதான் pivot, இது அந்த டேர்ன் ஆகிருக்கு, இந்த இடத்துல தான் இருக்குதுன்னா இதிலிருந்து farther from, so the increased handle of the pivot makes the turning effect more. குத்தி இப்படி தூக்குவோம்ல, ஸோ இட் ஹாஸ் டு டேர்ன். அதே மாதிரி தான் வீல் பேரோவை இப்படி ஒன்ஸ் இட் இஸ் ஃபில், நம்ம இப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணி அதை மூவ் பண்ணுவோம். நம்ம அதை ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை டேர்ன் பண்ணி மூவ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லாங் ஹேண்டில், மேக்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிவட் increase. So that will make the turning effect more. Farther from the pivot makes the increased distance. So the crowbar there is one word called leverage. Leverage is nothing but to maximize the usage. Leverage na usage தான். Basically leverage மணியில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தவங்களோட மணி, நம்ம மணி யூஸ் பண்ணுறதை விட பெட்டர் என்னது, அடுத்தவங்களோட மணி. So basically leverage is using. The next is beam. Beam na, this is beam. It's just the roof, or I'll give you an example now. And it is basically a square or any rectangle shaped object. So balancing a beam, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு பீம்னு வச்சுக்கோ. ஓகே, இதை நான் தூக்குறேன், ஐம் லிஃப்டிங். ஒரு சைடு உங்கள் டேடி பிடிச்சிருக்காங்க, இன்னொரு சைடு நீ பிடிச்சிருக்க. உங்கள் டேடியோட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவரோட சைடு வந்து அப் போகும். மேபி இட் இஸ் கோயிங் இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்பில் டேர்ன் ஆகும். ஸோ வென் இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரெயிட், அது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா the force, நீங்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணுற force should be balanced. That makes the turning effect to be balanced. The moment will be balanced. When the force is balanced, moment is balanced. Then when the force is balanced, there is no resultant turning effect. So clockwise moment is equal to anti-clockwise moment. இது is an example of the seesaw. pivotல balance பண்ணணும் and one force is heavier அப்படின்னா this force should come near. To balance, the heavier person should come close to the pivot and the lighter person should go farther from the pivot. ஏன்னா when the increased distance from the pivot, இவங்களுக்கு நிறைய turning effect கிடைக்கும், and the decreased effect வந்து give them the less turning effect. So let's begin with the example. இங்கே force is 40 Newton and distance is
2 meter from the pivot. So moment is Newton into meter. So 40 into 2 is 80 Newton meter. Choose the correct option. The moment of force is bigger if the force is of high magnitude. So bigger. Moment is bigger if it is acts farther from the pivot, which gets the increased distance from the pivot. Third is the moment of the force is greatest if it acts as 90 degree to an object. இப்போ 3 different forces pulling on a heavy trapdoor. இது வந்து hinge. இது first force with magnitude 300 Newton acting perpendicular but closer to the hinge இருக்கு. Second force is magnitude 200 Newton but not acting exactly at perpendicular. அப்போ இது ruled out. ஓகே அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் மூணு விஷயம் பார்ப்போம். ஒன்று மேக்னிடியூட், அதோட ஆங்கிள், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னு. தேர்ட் வந்து இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் 200 Newton அண்ட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் அண்ட் இட் இஸ் ஃபாதர் ஃப்ரம் த hinge. So the answer is F3. 200 Newton force will have the biggest turning effect because the moment is because it acts perpendicular and farther from the pivot, even though அதோட magnitude கம்மியாக இருக்குதுனாலும் it's farther from the pivot that adds up. So basically momentனா force into distance. So balanced-ஆ இருக்குன்னா the force into distance of object 1 is equal to force into distance of object 2. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது the net force is 0. ஒரு ஃபோர்ஸ் ஹையராக இருந்தால் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து டேர்ன் ஆகும். net force is 0. So the next question is explain why somebody would use a spanner with a long handle if they need to undo a tight bolt. Long handle maybe எதுக்கு யூஸ்? Somebody with a spanner would use a spanner with long handle to undo the tight bolt, since farther the distance from the pivot would have greater turning effect, greater momentum of force. Okay, that is the thing we have learned just now. Explain why a tree is more likely to be blown over in a strong wind. It is blown over in a strong wind because the moment or the magnitude of the force is bigger when the moment of the force, the turning effect is bigger when the magnitude of the force is bigger. Explain why a taller tree is more likely to be blown over than a shorter tree. That is because it's farther from the pivot. Pivot na the soil or the attachment. Okay, so the turning force is more, so it is easy. So less force would be also used to blown it because it's farther from the pivot. Less force போதும், less magnitude போதும் when it is farther from the pivot. இதுதான் நம்ம இங்கே கான்செப்ட் பார்த்தோம். It is very farther from the pivot but less magnitude தான், பட் அதுவே போதும், அதை வந்து டேர்ன் பண்ணிடும். One time a child sits 2 meters from the pivot on the seesaw. Her father sits 1 meter from the pivot on the other side. Child weight 300 Newton. What force must the father apply to balance the seesaw? So child moment is force into Newton. Avaloda weight nala she is giving 300 Newton. That is the force. So it's just 600 Newton meter. Father should produce the same, but his distance is not 2 meters. It's 1 meter. So the required force. So he should produce the same 600. அவரோட ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணணும்னு தெரியாது, அந்த டிஸ்டன்ஸ் இஸ் 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 divided by 1. ஸோ he should produce 600 Newton. She produces 300 Newton at 2 meters away, but 1 meter away he has to produce 600 Newtons to make it equilibrium. Daughter in the figure has 500 Newton and stayed 2 meters away from the left. அதே இது ஃபாதர் 800 Newton, அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாருன்னு தெரியாது, பட் தேர் இஸ் அன் ஈக்லிபிரியம். ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவோன்னா ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் மூமெண்ட். ஸோ இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 800 into distance. ஃப்ரம் திஸ் we can find the distance. இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, you will not write this as simply distance like how I have written. You have to write it as perpendicular distance because this moment it's turning போது it's always perpendicular. அடுத்தது write down in words the equation for finding the moment of the force about a point, stating carefully the units for each quantity. So moment of the force is equal to force into the perpendicular distance. Actually இது வந்து இன்டூன்றது மல்டிப்ளிகேஷன், அதை நீ இப்படி தான் எழுதணும். யூ ஷுட் நாட் ரைட் இன்டூ. உங்கள் மேம் இது சொல்லியிருக்கலாம் மேபி, பட் யூ ஹேவ் டு ரைட் திஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதில் வந்து ஒரு விஷயத்தையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 3 things. One is force, one is distance, another is moment. Moment is equal to force into distance. So moment is expressed in Newton meters, nm,
Newton meters ரெண்டுமே small எழுதிக்கலாம், but when you write simply N, it should be in capital. And distance is expressed in meters, force is expressed in newtons, capital N. Newton எழுதும்போது small n போட்டுக்கலாம். This is the beauty of writing Newton because it is not a name, it is a unit. யூஸ்வலாக நவுன்ஸ் நேம்ஸாக இருந்ததுன்னா கேபிட்டல் எழுதுவோம். ஆனால் டிஸ்டன்ஸோட மீட்டர் வந்து யூனிட்னால அதுக்கு வந்து இட்ஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ நவுன். அதே கன்சிடரேஷனில் நியூட்டன்ஸ் இஃப் இட் இஸ் அ நேம் யூ கேன் ரைட் இன் கேபிட்டல். இஃப் இட் இஸ் ஸோ பேசிக்கலி இட்ஸ் நாட் அ பிக் டீல். A bolt is tightened by applying a turning force. So of 30 Newton and to the end of the spanner, force applied is 30 Newton. அதோட டிஸ்டன்ஸ் வந்து மூணு சைடாக கொடுத்துருக்காங்க. 50 cm, 40 cm, 30 cm. Which of these three dimensions should you use? So 6A வந்து 50 cm. It's the dimension that we should choose because that is the length of the spanner. Use this distance to calculate the moment. So 50 times 30 Newton, which is 1500 Newton centimeter, because இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. Or you have to convert it into meter. It is 50 Newton meter. Make sure you're converting into meter. This is the standard unit. So again, it is the balancing equilibrium. ஒரு ரூலர் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிவட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க with 90 Newton, 0.8 meter. இந்த ஃபோர்ஸ் தெரியாது, and you know this. When you put equal to, and you can find the other force because F1 D1 is equal to F2 D2. Anti-clockwise is equal to clockwise moment. Anti-clockwise you have to write moment. அதோட ஃபார்முலா தான் it is this. A boy of mass 60 kg and his sister of mass 49 kg placed in the seesaw at its center. The boy sits 2.7 meter from the pivot. Calculate the distance. It is again the same, but இதில் மாஸ் கொடுத்துருக்கு, கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நம்ம நியூட்டன் இஸ் ஆக்சுவலி நாட் மாஸ். நியூட்டனுக்கு வந்து கிலோகிராம் இது. ஸோ ஃப்ரம் த மாஸ் இன்டு கிராவிட்டி போட்டு வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூட்டன். when the weight is obtained for here ஒரு ரெண்டு விதமாக நீங்களே ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்க. ஒரு இதில் 16 வச்சு பண்ணியிருக்கிறேன். 60 times 2.7 is equal to 49 kg into distance. இன்னொரு இதில் இந்த 60 வந்து you are converting 60 kg is equal to 60 times 9.8. 49 kg is equal to 49.9.8. So 60 times 9.8 is 588 Newton. 49 kg becomes 480 Newton. So 588 in the question அப்படியே you have replaced it with newtons. 588 newtons times 2.7 is equal to 480. That is for 49. 480 times d2. நீ எப்படி வச்சு பார்த்தாலும் the answer is going to the with same. ஆனால் better you choose this method of converting the mass கிலோகிராம்லேருந்து அதை வந்து வெயிட்டாக மாற்றிட்டு அப்ளை பண்ணு. பிகாஸ் ஆக்சுவலி இந்த ரெண்டையுமே நீ வந்து ஒரே குவான்டிட்டியால் தான் மல்டிப்ளை பண்ணுற. ஸோ இது டிவிஷனில் வரதுனால இட்ஸ் ஓகே, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அது டிவிஷனில் ரேஷியோ ஈஸியாக கட்டாயிடும். அதனால தான் உனக்கு உங்கள் ஸ்கூல்லே அதை வந்து ரெண்டு விதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு நியூட்டன்ஸ் அண்ட் டூயிங். See here they have given principle of moments. Momentsனாலே டேர்னிங் தான். டேர்னிங்லாம் ரைட் clockwise turning, anti-clockwise turning. So principle of moments is sum of the clockwise moments is equal to sum of anti-clockwise moments about the same point. So ஒரு பிவட்ல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். Principle of moments. In case an extra weight is added, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டு வெயிட்ஸ் அட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த 500 Newton at 2 meter away. So you are multiplying this to find the turning force from here. For this weight, this is the distance. For this weight, in the total distance you have to add from the pivot. So first பார்க்கும்போது 500 Newton times 2 equal to 1000 meter. அடுத்தது so 500 times 2. அடுத்தது 400 times 1, 300 times 2. 400 times 1, 300 times 2. அது பார்த்தா அதுவும் 1000 meter. So they both are balanced. That's why their beam is balanced. Next question, same. இங்கே இருக்குது pivot. இப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா இதில் நான் வந்து எவ்வளவு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஐ ஷுட் கிவ், ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸாக நான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி
ஆன்டி கிளாக் ஏதோ ஒரு இப்படி டேர்ன் ஆகிருக்குது. பிகாஸ் இன்னும் நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கல, பட் ஆல்ரெடி இங்கே 20 times 0.5, 10 times 1.5 இந்த ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ how many force should I add? 20 times 0.5, 10 times 1.5 equal to, ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளாக் வைஸில் போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் யூ ஷுட் கிவ், சால்விங் த equation you should give 50 Newton. Equilibrium of moments, there should be two rules. Moments should cancel out. அதாவது the anti-clockwise moment is equal to the clockwise moment. So the resultant moment is 0. There is no turning. அதுதான் சொல்ல வராங்க. இந்த turn is equal to அந்த turn. Right side turn is equal to right side turn is equal to right side. Right side turn is equal to left side turn. Left side turn we are always calling it anti-clockwise. I'll explain you how. See, left side ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். பாயிண்ட்ல இருந்து ரைட் போகும்போது clockwise directionல போகும். left போகும்போது anti clockwise directionல போகும். So right is always clockwise, left is always anti clockwise. ஸோ இந்த ரெண்டு டேர்ன் ஈக்குவலாக இருக்கும்போது there is no resultant moment. அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. when force acts there is a moment. when there is no moment there is no force. The net force is equal to 0 and the net moment is equal to 0. It is balanced, it is equilibrium. So you are going to learn about contact force னு ஒன்று பார்க்க போகிறோம். கான்டாக்ட்னா at contact. You know the fact. இப்போ நம்ம வந்து இப்படி கையை வைக்கிறேன், நான் ஏன் உள்ளாடி சிங்க் ஆகலை, ஏர்த்துக்குள்ளாடி சிங்க் ஆகலை அப்படின்னா எனக்கு வெயிட்டுக்கு ஈக்குவலாக நான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இப்படி புஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கீழே இருந்து earth is giving an upward force. அதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருக்குது. இப்போது நான் வந்து இதை டச் பண்ணுறேன் அப்படின்னா கிராவிடேஷ்னலி நான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இப்படி எக்ஸர்ட் பண்ணினேன் அப்படின்னா கீழே இருந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அது சிங்க் ஆகாமல் நம்ம வந்து ஜஸ்ட் டச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டூ ஆப்ஜெக்ட் டச் பண்ணுறதோட கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான். டூ ஆப்ஜெக்ட் டச் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஒரு கீழேருந்து அதுக்கேற்ற ஒரு ரியாக்ஷன் நடந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் வருது. தட் இஸ் கால் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அப்வர்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷனுக்கு அதோட அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். என்னோடய ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அப்வர்ட் ஃபோர்ஸ் அது ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணிப்போம். நான் வந்து அழுததுக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணி விடும். அதுதான் தட்ஸ் வை இட்ஸ் கால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஒரு என்ன சீஸா பீப்புள் சிட் ஆன் டாப், மேலே உட்காரும்போது தே ஆர் புஷிங் டவுன். The downward force, okay, this total downward force on both the sides of the seesaw, okay, is balanced at the pivot by the contact force that acts vertically upwards. Same concept just now I have explained. மேலே நீ உட்காரும்போது உன்னோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதுலேருந்து கீழே பிவட் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பிள்ளைங்களும் உட்காரதுக்கு முன்னாடி அந்த பிவட் அந்த பீமோட ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் will act through the pivot. ஓகே, ஸ்பெஷலி பீம் வந்து ஈக்லிபிரியமில் இருக்கும்போது இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒரு அதுக்கேற்ற மாதிரியான பிவட் வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது. இப்போ 200 நியூட்டன் இது பீமோட வெயிட் அப்படின்னா அந்த 200 நியூட்டனுக்கு ஏற்ற அப்வர்ட் ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிவன். இப்போது ரெண்டு பிள்ளைங்க அதில் உட்காராங்க. ஒன் இஸ் ஹேவிங் 50 நியூட்டன், அனதர் ஒன் இஸ் ஆல்சோ ஹேவிங் 50 நியூட்டன். ஸோ இந்த பீமும் உள்ளாடி சிங்க் ஆகாது, இது ரெண்டும் உள்ளாடி சிங்க் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கும் சேர்த்து இந்த பிவட் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஃபார் ஈச் டவுன்வர்ட் புஷ் த பிவட் pushes it up, so balanced. So பிவட்டோட அப்வர்ட் ஃபோர்ஸ் ஓகே at equilibrium இல்லைன்னா ஈக்குலிபிரியமில் இல்லைன்னா ஆக்சுவலாக அது வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்கும். நம்ம அந்த கான்செப்ட் இதில் படிக்கலை. ஓகே, பிவட்டோட அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் அது கொடுக்குதில்ல, தட் இஸ் ஈக்குவல் டு த கம்பைன்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். எவ்வளோ பேர் உட்காந்தாலும் இப்போ இதுலனா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதுக்கு பேலன்ஸ்டாக இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கும் சேர்த்து பேசிக்லி இது ஏர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே. அந்த கிராவிட்டி வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் ஏர்த் வந்து அதை வந்து சிங்க் பண்ணாது, பேக்கில் அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னாலே ஏர்த்து தான். ஸோ எவ்வளவு நீ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோ அதோட மொத்தத்துக்கும் சேர்த்து ஏர்த் கொடுக்கும் தான் ஒரே இன் சம்மரி தட்ஸ் த மீனிங். That doesn't turn so the summary of all these time is
பிவட்டோட அப்வர்ட் ஃபோர்ஸ் அது காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் த கம்பைன்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் அட் த பிவட், இந்த பிவட்டில் தான் அந்த ஆக்ட் ஆகும். ஸோ இட் டசன்ட் டேர்ன், நோ மொமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த ஃபோர்ஸ் வந்து பிவட்டில் ஆக்ட் ஆகிறதுனால இட்ஸ் ஆக்டிங் த்ரூ த பிவட். ஸோ திஸ் ஹேஸ் நோ டேர்னிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ திஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அதனால தான் எல்லாம் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸில் இருக்குது. அண்ட் இதோட வெயிட்டு அதுவும் 200 நியூட்டன் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸில் இருக்குது. ஸோ இது எல்லாம் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது பிவட் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அதுக்கு எல்லாத்துக்கும் சம்மேஷன் வந்து கொடுக்குது. ஸோ இதோட எல்லா சம் போட்டு பார்த்தோன்னா 500, 200, 400, 300 போதும் 1400. ஸோ பிவட் இஸ் கிவிங் an upward force just to balance equilibrium without sinking into the earth. ஸோ த யூனிஃபார்ம் மீட்டர் ரூலர் இஸ் பேலன்ஸ்ட். எங்கெல்லாம் பேலன்ஸ்டுன்னு வந்துட்டாங்கன்னா அங்கே ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட் equilibrium sum அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹியர் ரூலர் இஸ் பேலன்ஸ்ட் அட் த சென்டர். ஸோ பிவட் இஸ் இன் த மிடில். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் 76 நியூட்டன் அட் த லெஃப்ட் இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் 125 நியூட்டன் வந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு தெரியாது, அன்னோன் பொசிஷன் ரைட்டில் இருக்குது. இன்னொன்று வந்து 56 நியூட்டன் அட் த ரைட்டில் இருக்குது, 56 நியூட்டன் 0.34 மீட்டர் அட் த ரைட் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் திஸ் போத் ஆர் ஈக்குவல். ஸோ 76 டைம்ஸ் 0.44, இதோட மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த டிஸ்டன்ஸை. ஸோ 125 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 56 டைம்ஸ் 0.34 கம்பைன்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு தட் போட்டு எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். கேல்குலேட் த காண்டாக்ட் ஃபோர்ஸ் அட் பிவட். ஸோ எல்லா டவுன்வர்ட் ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் தட் அப்வர்ட் காண்டாக்ட் ஃபோர்ஸ். So 76 to 125 and 56, that is 257 Newton upward. Question number 10. A beam is balanced ன்னு சொல்லிட்டாங்க on a pivot. இந்த pivot வந்து எந்த லொகேஷனில் இருக்குதுன்னா the pivot is at 0.33 from left end of the beam. இதான் left end of the beam. இந்த left endலேருந்து 0.33 மீட்டர் தள்ளி pivot இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பேலன்ஸ் தான், பட் ஸ்டில் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. A 0.47 நியூட்டன் வெயிட் hung at 0.13 மீட்டர் ஃப்ரம் த சேம் எண்ட். அதே சேம் எண்ட்லேருந்து 0.13 மீட்டர் தள்ளி 0.47 நியூட்டன் ஒரு இது இருக்குது. பேலன்ஸ்ட் ஸோ தட் பீம்ஸ் வெயிட் ஆஃப் 0.79 நியூட்டன் ஆக்ட்ஸ் அஸ் த clockwise turn against the 0.47 நியூட்டன். இப்போ 0.47 நியூட்டன் ஆக்சுவலாக பீம் வந்து இப்படி தான் வந்திருக்கணும். அதே சமயம் இந்த இதோட வெயிட் இருக்குதுல்ல, அதாவது இட் ஷுட் பி ஆக்டிங் த்ரூ த பிவட், பட் பிவட் வந்து மிடில் இல்லை, இங்கே ஒரு சைடில் இருக்கிறனால அந்த பீமோட வெயிட் வந்து இதுக்கு பேலன்ஸ் பண்ணி இங்கே இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே எங்கேயும் இருக்குது ஒரு டிஸ்டன்ஸில். அது வந்து பேசிக்லி பீமோட வெயிட்டு தான் இப்படி இருக்கிறத பீமோட வெயிட்டு தான் பேலன்ஸ் பண்ணி ஈக்குலிபிரியமாக ஆக்குது. ஓகே, அந்த பீமோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, அந்த வெயிட் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.79 நியூட்டன். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேட் த ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆஃப் 0.47 நியூட்டன். இதோட இது அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அதோட மொமெண்ட் கிடச்சிரும், அதோட டேர்னிங் எவ்வளோ டேர்ன் பண்ணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ 0.47 நியூட்டன் டைம்ஸ் 0.33 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 0.061 நியூட்டன் மீட்டர். What is the moment due to the weight of the rod? நான் என்ன சொன்னேன்னா, இந்த வெயிட் ஆஃப் த ராட்னால தான் இந்த வெயிட் வந்து பேலன்ஸ்டாக, இது லெஃப்ட் சைடு சரியாமல் ரைட் அந்த இது வந்து பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆகிருக்குது. ஸோ அட் equilibrium இதோட மொமெண்ட் தான் இதோட டேர்னிங் தான் அதோட ஆப்போசிட் டேர்னிங்காக வந்திருக்கணும். ஸோ இதோட டேர்னிங் எவ்வளோ பார்த்தோம், 0.067 நியூட்டன் மீட்டர். ஸோ அப்போ அதோட டேர்னிங்கும் 0.67. பிகாஸ் த பீம் இஸ் பேலன்ஸ், த வெயிட் ஆஃப் த ராட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் த சேம் moment, that is 0.061 Newton meter. The moment due to the weight of the rod வந்து கண்டுபிடிச்சாச்சு. weight of the rod வந்து 0.79. calculate the distance position of the center of the cavity of the right of the pivot. இப்போது அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ இது கொடுத்துட்ருக்கிறதுனால தான் இதோட வெயிட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிறதுனால தான் இதுவும் பேலன்ஸ் ஆகி இந்த வெயிட் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக டேர்ன் ஆகாமல் இருக்குது. ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். மொமெண்ட் வந்து பிகாஸ் தே ஆர் ஈக்குவல், இதோட மொமெண்ட் 0.06, ஃபோர்ஸ் வந்து 0.79 இஸ் த வெயிட் ஆஃப் த ராட். இப்போ டிஸ்டன்ஸ் அதுலேருந்து கண்டுபிடிச்சா இட்ஸ் 0.07. So in this picture
One weight 0.47 is at the left end to counterbalance. Another weight is at 0.79 Newton, which is the weight of the rod on the right end. I had a doubt that if in the rod oda weight 0.79 Newton இருந்ததுன்னா it should always act through the pivot அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது. See, இப்போ பிவட்டே வைக்கல, இதோட வெயிட் வந்து 0.79. எக்ஸாம்பிள், இப்போ இதோட வெயிட் வந்து 0.79 வச்சுக்கோ. நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் பிவட். ஓகே, பிவட் இங்கே வச்சுருக்கேன்னா நான் பிடிச்சிருக்கேன்ல, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். ஆனாலும் அது வந்து ரைட்டில் தான் சரிஞ்சு போகும். புரியுதா? ஏன் அது சரியுதுன்னா அதோட மாஸ் வந்து இங்கே எங்கேயோ இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் இருக்குது. நடுவில் வச்சா தான் அது வந்து இப்போ பர் ஈக்லிபிரியமாக இருக்குது. ஸோ பிவட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. ஓகே, பிவட் இங்கே வச்சுருக்காங்க, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது. ரைட் சைடில் ஒரு வெயிட்டை வந்து தொங்க விட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி தட் ஆல்வேஸ் இப்போ பிவட்டை நான் வந்து கொஞ்சம் கூட லெஃப்ட் ஹேண்டில் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது வந்து டேர்ன் ஆகி கீழே விழுது. ஸோ பிவட்டை லெஃப்ட் ஹேண்டில் வச்சாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் தான் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்றது தான் நம்ம இந்த இதில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, I always had an idea ஒரு விஷயம் ஈக்லிபிரியம் லைக் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்லாம் இருக்குதுல்ல, I always thought அதிலலாம் நம்ம வந்து ஆப்வியஸ்லி அந்த நடுவில் தான் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிவட் வந்து நடுவில் இருந்தால் மட்டும்தான் ஈக்லிபிரியம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆல் தீஸ் டைம். ஓகே, பிவட் வந்து ஒரு கார்னரில் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து வெயிட்ஸ் மூலமாகவும் ஈக்லிபிரியம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது இந்த சம்லேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பிவட் வந்து மிடில் இருக்குது. இங்கே வந்து ஹெவியர் வெயிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலான வெயிட் வச்சு நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிவட் வந்து ஒரு எண்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வெயிட்ஸ் மூலமாக யூ கேன் அச்சீவ் ஈக்லிபிரியம். ஸோ பிவட்டோட பொசிஷனிங் வந்து டசன்ட் டிட்டர்மைன் த டேர்னிங். பிவட் எங்கே இருந்தாலும் டேர்னிங்கை வந்து நம்ம வெயிட்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் பிவட் எங்கே இருந்தாலும், மிடில் இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் இருந்தாலும் நம்ம ஈக்குலிபிரியமாக வெயிட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணிக்கலாம். Center of gravity. Center of gravity, it is the point where all the weight of an object seems to act. For example, her weight is all distributed, but because she is symmetrical, the center of gravity is in the middle. இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காரோன்னா நம்ம மிடில் தான் உட்காருவோம். If we sit in one side or another side, so that is how basically center of the gravity is a point. It is like a imaginary vertical line passing inside the body through the center where weight is balanced. That's why all objects are standing straight and not turning clockwise or anti-clockwise. That is not falling down. எல்லாரோட center of gravity centerல தான் இருக்குது as a point. That's why we are standing straight. When the force exerted by the weight pass through the contact force or the base of support, அதாவது இதுதான் வெயிட்டு, இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இது ரெண்டும் பாஸ் டு த சேம் லைன். இப்படி இருந்ததுன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டேபிள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த டோட்டல் பேஸில் எல்லாத்துலேயுமே இதுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இஸ் பாசிங் த்ரூ த வெயிட். Then the object is stable or equilibrium. So they both are in the same line and it stays within the base. When the force exerted by the weight doesn't pass through the contact force, the வெயிட்னால் வர வெயிட் வந்து சென்டர் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, வெயிட்னால் வரக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, see here this is the only place of contact. ஸோ இதுதான் அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டும் they doesn't pass through, so they are not in the same line and stays outside the base a little bit. ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் பேஸ். இந்த திங்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் பேஸ் எனிமோர். ஸோ இட் இஸ் அவுட்சைட் த பேஸ் a little bit. இப்படி இருக்கும்போதும் it is unstable and it will be tilting. When the force exerted by the weight doesn't pass through the contact force or the base of the support, so not in the same line and stay outside the base far away. See, இங்கே பார்த்தோன்னா இதுதான் வந்து இதோட கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் அப்படி இருக்குது, பட் கான்டாக்ட் ஃபோர்ஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ இட் tilts and topples. ஸோ இட் இஸ் unstable and topples. இது வந்து regarding the center of gravity being in a straight line or not. அதாவது அதோட ஷிஃப்ட் வந்து horizontally
ஃபஸ்ட்டு நேராக இருக்குது, அப்புறம் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ரைட்டில் போகுது, அதுக்கப்புறம் ரொம்ப ரைட்டில் போகுது. ஸோ இட் இஸ் பேசிக்லி த ஷிஃப்ட் இஸ் ஹாரிசான்டல் ஷிஃப்ட். இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருந்தது இங்கே வருது. நெக்ஸ்ட்டு லோயர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அப்பர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது ஒருவேளை மேலே நிறைய வெயிட் நம்ம அப்ளை பண்ணோன்னா, வெயிட் ஜாஸ்தியாக மேலே தான் இருந்ததுன்னா இட்ஸ் அப்பர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நிறைய வெயிட் நம்ம கீழே போட்டோன்னா இட்ஸ் லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ I'll explain you how. You are carrying a heavy box close in the floor, maybe down near your knees. What will happen? You feel steady. You can walk or turn without wobbling. This is a low center of gravity, which is stable. Even if someone bumps you, it's easy to keep you balanced. When upper center of gravity, you are carrying the same box above your head. What happens? You must work hard to stay upright. You feel wobbly. This is the high center of gravity, which is unstable. Even a small lean or someone is bumping you, the center of gravity is outside your feet, which is very unstable. So this is kind of a vertical shift. இங்கே இருந்து center of gravity மேலே போச்சுன்னா upper center of gravity and கீழே வந்ததுன்னா lower center of gravity. So this is the vertical shift in center of gravity to determine the stability. Lower center of gravity na it's stable. Upper center of gravity, COG is nothing but center of gravity na it's unstable. So from the middle it's shifting up or down. இதே இது horizontal shift of center of gravity. இதெல்லாம் உன் புக்கில் இல்லை, I'm just telling you. அப்படின்னா இதில் எப்படி weight acts vertically downwards like this. It's act vertically downwards and the reaction force is also called contact force. அது ஒரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட காண்டாக்ட் ஃபோர்ஸ் மாறல. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இட்ஸ் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் த்ரூ த பேஸ். ஸோ ஃப்ரம் த மிடில் இட் ஷிஃப்ட் ரைட் ஆர் லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த மிடில் இது வந்து ரைட் ஷிஃப்டாக இருக்குது, ஃப்ரம் த மிடில் இது வந்து லெஃப்ட் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ வென் த வெயிட் பாசஸ் த்ரூ த பேஸ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் இட்ஸ் ஸ்டேபிள். இஃப் இட் இஸ் அவுட் சைட் த பேஸ் ஃபால்ஸ் அவுட் சைட் த பேஸ் அப்படின்னா இட்ஸ் ஃபார் பியாண்ட் ஒரு லிட்டில் பிட்னா லிட்டில் ஃபார் பியாண்ட் இட் வில் டாப்பிள். So this is the example of the horizontal shift of the center of gravity. இதில் நம்ம புக்கில் ரெஃபர் பண்ணோன்னா. So here the glass is upright, அதோட weight acts downwards and the contact force வந்து act upwards. They are both in the straight line, so the glass is in equilibrium. In second figure, the glass is tightly tilted. So இதுதான் the pivot. Okay, there is a pivot at the point where the base of the glass is in contact with the table. The line இந்த இதுவும் is to the left, so it has an anti-clockwise moment, okay, which tends to tip the glass back in the upright position. So இப்படி இருக்கிறதுனால sometimes இது வந்து இப்படி வந்துடலாம். ஏன் இது வந்து tilt back to its position அப்படின்னா the glass ஓட weight வந்து இந்த சைடு இருக்குது. இந்த figure see, the glass is tipped further, the weight acts to the right of the pivot. So பிவட்டில் இருந்து அது லெஃப்ட் ஆஃப் த பிவட் வந்ததுன்னா இட் கேன் டில்ட் பேக். அதே இது ரைட் ஆஃப் த பிவட் வந்ததுன்னா இட் வில் ஃபால். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல, திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ஷிஃப்ட். இதில் இந்த வெயிட் வந்து மேலே இருக்கிற வெயிட் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது, நம்ம இப்படி சரிக்கிறோம், அது வந்து இந்த சரிக்கிறத பொறுத்து. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் அது டில்ட் ஆகுது, பட் உன்னோட வெயிட் வந்து கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா திரும்பவும் வந்துடும், இட் வில் ரெஸ்டோர். வெயிட் வந்து இப்படி இருந்ததுன்னா ரெஸ்டோர், அதுக்கு ஆப்போசிட். இப்போ இது வந்து இட்ஸ் கோயிங் இன் திஸ் டைரெக்ஷன், அதே சமயம் வெயிட் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் இட் வில் கவுண்டர் பேலன்ஸ் அண்ட் கம் டு இட்ஸ் ஃபார்ம். இப்படி சரிக்கிறோம் அண்ட் வெயிட்டும் இந்த பக்கம் வந்துருச்சு, பிவட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இட் வில் ஃபால் டவுன். The high wire artist using a vertical COG, center of gravity shift. So okay, use of a balancing pole. The pole hangs a bit below your hand. She will keep it below her hand, so your overall balance point moves lower in your body. Think of it like you making yourself shorter and heavier near your feet. A low COG makes it harder to tip over, just like a wide bottom toy that always stands straight. That's why you can balance a upside down hammer in your fingertip. ஒரு ஃபிங்கர் நம்ம வந்து ஒரு அப்சைட் டவுன் ஹேமரை வந்து ஈஸியாக பண்ணிடலாம், பிகாஸ் அதோட பேஸில் வந்து ஹெவி வெயிட் இருக்குது, நாட் அ பென்சில் டிப். பிகாஸ் புரியுதா? ஸோ இதை தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து முடிஞ்ச அளவு இந்த போலை வந்து கீழே வச்சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த வெயிட் வந்து கீழே இருக்கும், ஸோ தே கெட் லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் a low center of gravity, it is equivalent to the wide base, because
weight is nearer to the base and weight is exerted by the force stays within the base even when tilted. See, இது வந்து தனியாக இருக்கும்போது என் கையில் ஐ கேனாட் பேலன்ஸ். பட் நான் வந்து இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெயிட்டை வந்து கீழே நிறைய தூக்கி போட்டுட்டேன். அதனால் see I am able to balance this in my finger. This is my own experiment which is working with the principle of the vertical shift of center of gravity. முதல்ல இருந்ததை விட low center of gravity போட்டோன்னா it's standing straight. So for a symmetrical objects it is the geometric center. Okay, the line of symmetry நடுவில் இருக்கும். For irregular object it depends on how mass is distributed. You must find it experimentally. When an object tilts, the stability depends upon whether the vertical line through the center of gravity stays within the base or not. Okay, find the center of gravity of irregular lamina. Lamina a flat 2D shape. அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 2D shape you can find the center. This is an irregular lamina. Lamina means 2D shape, any flat 2D shape. So you are hanging it in the plumb line. Plumb is the bob and line is the small line. You pin it up in so many different places and hang it and draw the line of intersection from so many points, and then the line of intersection in the middle will be the center of gravity of that irregular object. இப்போ on that center of gravity if you hang it, it will be equilibrium, it will be balanced. Whenever an object is standing straight, we are dealing about the vertical shift like up or down. Pyramid has a low COG, center of gravity, and wide base, so it is stable. Person standing upright has a higher center of gravity and narrow base, so is less stable. A tightrope walker must keep her center of gravity directly above the wire to avoid toppling. Another close to her down, close to her feet, so it is again the lower center of gravity. இப்போ ஒரு விஷயம் மூவ் ஆகலைன்னா we are concentrated about upper or lower. When something is moving we are concentrated about the horizontal shift, அதாவது the right move ஆகுதா left move ஆகுதா. If something is not moving we are concentrating about the vertical shift of the center of gravity. So again there is a difference between a moving object and a stationary object, which is very well explained in this example. So the figure 4.24 A and B. 4.24 A la weight and contact force acting in the straight line. In this, weight and contact force are not in the straight line, so it should tilt, and it's tilting, and at the same time it's not toppling or falling down. யூஸ்வலாக வெயிட் வந்து இப்படி சரிக்கிறோம், வெயிட் வந்து இப்படி இருந்ததுன்னா இட் வில் நாட் ஃபால், இட் வில் டில்ட் பேக் அப்படின்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். பட் இப்படி சரிக்கிறோம், பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஃபாலிங் டவுன். திஸ் இஸ் பிகாஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங், இட்ஸ் நாட் ஸ்டேஷ்னரி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டேஷ்னரி. ஸோ திஸ் sum is about explain how you can tell that the cyclist shown in the figure is in equilibrium. Are the forces on the cyclist in figure 4.24b balanced now? How can you tell? Would you describe the cyclist as stable or unstable? Explain your answer. So first, the weight and the contact force are equal in magnitude and opposite in direction, acting along the same line. There is no resultant force and no turning moment, so the cyclist is in equilibrium. This is about this one. 13b. இப்போது they are asking about this. இதில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறாங்களா இல்லையா? பேலன்ஸ்ட் இல்லை, ஏன்னா சரிஞ்சிட்டாங்க. No, they are not fully balanced vertically, but are balanced in such a way that the resultant passes through the point of contact. But actually இங்கே point of contactல இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அது point of contactல இருக்குதுன்னா there is another concept. Inertia things don't like to change what they are already doing. For example, running and stopping. When you are running fast and you try to stop suddenly, you slide a bit forward. அந்த ரன்னிங் இப்போ நிறுத்தினாலும் டக்குன்னு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் தான் நிறுத்துவேன். ஃப்ரண்ட்டில் போகிறது is the previous activity. Okay, that's inertia. Your body wants to keep running even after your legs stop. Or when you're sitting in a car that's not moving, suddenly the driver starts driving. What happens? You get pushed back into the seat. That's inertia. Your body wants to stay where it was,
not moving இருந்தப்போ இருந்ததில்ல, so it goes back and then it moves. Now imagine the car stops suddenly. What happens? You fly forward because your body wants to keep moving even though the car stopped. That's inertia again. So when the cyclist turns, inertia tries to make their body keep going straight ahead. இப்போ இதில் இந்த ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆனால் கூட it's because of the inertia he is going, and that is also he is a moving object. So moving objectல அவரோட moving plus leaning is balanced with a frictional force. Okay, the cycling having a frictional force. அப்போ அதோட பேஸ் kind of here வரைக்கும் வருது அந்த ஃப்ரிக்ஷனால். That is matching. That's why he is not falling down. Stationary objectக்கு ஸ்டில்லாக இருந்துட்டு lean ஆனால் it falls. ஆனால் because there is no sideways force. இங்கே contact force கூட there is another sideways force. There is a frictional force that comes in contact and they pass in the straight line. That's why he is not falling down. So let's see about the moving object. The moving wheels push sideways on the ground. The ground pushed back with a frictional force due to the movement. Because of this, the cyclist weight downwards and the reaction contact plus the frictional angled force balance out. So happens only in the moving object. So stationary object there is no friction. Move pannadan there is a friction. So even though the cyclist is tilted, the forces line up and they don't fall. In the stationary object, there is no sideways motion and therefore no frictional force to help. The only forces are its weight acting downwards and the contact force up from the table. Okay, when you tilt the glass, the line of its weights move outside the base. There is no sideways force to balance, so it topples. So when it is a moving object, it is the weight plus reaction plus frictional. Weight is down, reaction is up, and the frictional is sideways. When it is a stationary object, its weight plus contact force down plus up mattumna. So sideless arrangiruchna there is no sideways force to match up, so it falls. When an object is moving and turning, friction helps keep it balanced even when tilted. When object is not moving, tilting moves its weight outside the base. It has nothing to stop it from falling. 13C, the question is, would you describe the cyclist as stable or unstable? Explain your answer. The cyclist is unstable because a small sideways tilt would cause the line of weight, that is the center of gravity, to move outside the base. The tires are in the base. However, when moving, the cyclist can use the steering and speed to remain dynamically stable. That is the balance maintained by motion. So let's see about the 11th question. On a copy of the shape below, mark the center of gravity for each with an X where possible. Show the lines that help you locate the center of gravity. So it is just simple தான். எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக சென்டரில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்க போகுது. இதுக்கு you use the diagonal intersection and find the center. இதில் கூட diagonal intersection, find the center. இதில் the diagonals they call medians. அதாவது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஸோ இட்ஸ் மீடியன்ஸ் இன்டர்செக்ஷன். For this it's considered as a irregular flat 2D shape lamina, irregular lamina. So find it by the hanging lines method. And the second question is, buses and other vehicles have to be tilted to an angle of at least 28 degrees, around 30 degree, okay, from the vertical before they can carry the passenger. Both of these double-decker buses would topple over if tilted any further. So use the idea of stability and center of gravity to explain why either bus in previous figure would topple over if tilted any further. You can draw on the copies of diagram to help your explanation. So here it tilt ahuna, bus topples when the vertical line through its center of gravity passes outside the base. இதில் பார்த்தோன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுலேயுமே இங்கே தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது இப்போது. ஸோ இது நாட் மேட்சிங். இங்கே கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் மேட்சிங். தே ஆர் சென்டர் ஆஃப் பேஸ் passes outside its base.
base இங்கே வந்து wheels. Okay, at that point there is actually a turning moment about the edge of wheel if tilted further. So இது வந்து tilt ஆகி இது வந்து ரைட் சைடில் இருக்குது, கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைட் சைடில் இருக்குது. ஸோ திரும்ப there is a possibility of coming back to the base. ஓகே, coming back to the previous base. ஆனால் இது ரொம்ப டில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, ரொம்ப டில்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இந்த பேஸை விட இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எஸ்பெஷலி வெயிட் வச்சுக்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் மேலே போகுது, அப்பர் சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணோன்னு வச்சுக்கோ, அது வந்து ஈஸியாக இந்த இதுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா டாப்பில் ஆயிரும். So the second question is, explain how the stability of the bus would be affected by having more passengers on the upper deck. If adding passengers on the upper deck raises the center of gravity, அதனால தான் இந்த center of gravity மேலே போட்டிருக்காங்க. Making the bus less stable, a small tilt angle will now cause the line of action of the weight to pass outside the base. Okay, so explain why bags of sands are only put on top deck of bus B and not on the lower deck. Actually இந்த இது டெஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது சரிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டை வந்து மேலே வைக்கிறாங்க. அதர்வைஸ் யூஸ்வலி இந்த மாதிரி ஹெவி பஸ்ஸஸில் வெயிட் வந்து கீழே வைப்பாங்க. டு ஹேவ் நம்ம போகிற உள்ள பஸ்ஸஸ்லாம் வெயிட் கீழே வைப்பாங்க, ஜஸ்ட் டு செக் த பஸ்ஸஸ். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே ரூஃபுக்கு மேலே வைப்பாங்க. ஓகே, basically placing heavy sandbags on the top deck would raise the center of gravity even more, reducing the stability. So they are put on the lower decks to lower the center of gravity, increasing the stability and reducing the risk of toppling. முன்னாடி வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப தெரியாமல் தான் மேலே ரூஃபில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வரக்கூடிய டபுள் டேக்கர் பஸ்ஸில் ஏசி பஸ்ஸஸ்லாம் கீழே தான் வைப்பாங்க. That reason is just now I said. Now we are going to this question. The picture shows different position of a bicycle pedal. Which position would result in a bigger turning force? So turning force ku moonu vishayam important. One, magnitude of the force, how far the force applied from the pivot, the distance, apra angle of the force, how perpendicular to the force is. The force வந்து perpendicular ஆகணும். ஸோ இதுதான் pivot. இந்த pivotலேருந்து இது வந்து perpendicular இல்லை. ஓகே, pivot இப்படி இருக்குது, ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ஃபோர்ஸும் பிவட்டும் ஒரே லைனில் இருந்ததுன்னா 0 டிகிரி. ஃபோர்ஸ்லேருந்து இப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃபோர்ஸ் இப்படி, பிவட் இப்படி டிஸ்டன்ஸ் இருக்குதா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், திஸ் ஷுட் பி த ஆன்சர். பட் ஸ்டில் வி அனலைஸ் எவ்ரி திங். இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது, இதுவும் ஒரு ஆங்கிள் இருக்குது, நாட் பர்பண்டிகுலர். ஸோ இது ரெண்டுமே வராது ஆன்சராக. இங்கே ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, அதே இதில் இது இருக்குது. ஸோ இதில் டேர்னிங்கே நடக்காது. இப்படி நம்ம ஒரு வீலை பிடிச்சி இப்படி பிடிச்சா தான் அது மூவ் ஆகும். ப்ராக்டிக்கலாகவே யோசிப்போம். இப்படி இதான் ஒரு ஆப்ஜெக்டோட பிவட். ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட பிவட் இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி கொடுத்தா தான் அது மூவ் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஆப்ஜெக்டோட பிவட் இப்படி இருக்குது, நான் இப்படி கொடுத்தா ஃபோர்ஸ் வந்து எங்கே டேர்ன் ஆகும்? தே ஒன்ட் டேர்ன். ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது பர்பண்டிகுலரான, இப்போ ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தேன்னா மூவ் ஆகுதா? டேர்ன் ஆகுது. நாட் மூவிங், இட்ஸ் டேர்னிங். So analyzing everything, so torque, force or the moment is given by force is equal to moment into perpendicular distance from the pivot. It is the distance from the pivot, that is the center of the gear. This is the pivot to the line of action of the force. This is the line of action of force. So the position analysis. A வந்து the pedal arm is angled only a part of 15 cm. இது வந்து 14 cm தான். இங்கே மூவ் ஆகும்போது ஒரு 5 cm அதோட இது வந்து குறையிற மாதிரி அந்த மொத்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் குறையுது. ஸோ இட்ஸ் நாட், ஸோ டிஸ்டன்ஸ் கூட குறையுது. டிஸ்டன்ஸில் அதாவது ஃபோர்ஸ்லேருந்து பிவட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும், அதுவும் இங்கே குறைஞ்சிருச்சு. இட்ஸ் அரௌண்ட் 14 cm which is 0.14 meter. So the moment is 500, the force times 0.14 which is 70 Newton meter. The pedal B is vertical and force is downwards through the pedal, so no turning effect or movement. It's 0 Newton meter. Third உள்ளதுக்கு the pedal arm is horizontal and the force is vertical downwards. The perpendicular distance is full length of arm which is equal to 15 cm. So moment is 500 times 0.15 which is 75 Newton meter which is greater than 70. கடைசியில் உள்ளதும்
D வந்து it's an angled pedal again. So moment is 500 times 0.14. கொஞ்சம் இந்த angle ஒரு 5 cm குறைஞ்சிருது, which is equal to 70 Newton meter. So the answer is 75 Newton meter because the force acts perpendicular to the pedal at maximum distance from the pivot. And the next question, this is a plan view of a gate. இது gate இங்கே attach பண்ணிருக்காங்க. Will swing open about the pivot shown. Also shown are the positions for a motor and the direction they will make the move the gate. The length of the arrows indicate the size of the forces. Choose the arrow that will swing open the gate quickest. ஸோ கண்டிப்பாக பிவட்க்கு பக்கத்துலேருந்து ஏ இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது டிஸ்டன்ஸ் டி. இன்னொன்று பார்த்தோன்னா இது ஆங்கிள்டாக இருக்குது, மற்றதெல்லாம் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ சி கண்டிப்பாக கிடையாது, ஏ கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சி கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் அதோட ஆங்கிள் வந்து நாட் பர்பண்டிகுலர். ஸோ இட் குட் பி பி ஆர் சி, but D has the maximum distance and perpendicular angle, so D will be the answer. So because the torque or the turning effect depends upon the magnitude of the force, but magnitude inga kudukave illa, all are alike. How far the force applied from the pivot? So D is far from the, this is the force, this is the pivot. So force from the pivot, this is the farthest distance, and the angle of the force, how perpendicular the force is, except C, all are perpendicular. So the answer is optimal answer is D. A toy train is crossing a bridge. இது வந்து force x, force y, அதோட weight வந்து middle இருக்குது, which is 8 Newton. The center of gravity of the train is midway between the supports. Which row of the table show the correct value of the contact forces at x and y? Division. Force x by n அப்படின்னா force x given in newtons. Okay, so நான் கூட நினச்சேன் force x divided by n means it's division. No, it's not division, it's in newtons. The x force is given in newtons. For example, இங்கே வந்து the force weight exerting force 8 newtons அதை மாதிரி. So here நான் ஒன்று சொல்லணும் இதுக்கு முன்னாடி, reaction force or the contact force adjust automatically to match the weight on it. The road's contact force or the reaction force changes depending on what's on it. For example, in the road வந்து they have designed for 20 lakhs weight Newton, ஒரு 20 lakhs Newton இந்த வந்து ரோடு இன்சர்ட் பண்ணாலும் இந்த ரோடு தாங்கும் அப்படின்னு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ மேக்ஸிமம் மோர் தென் இமேஜினபிள் பீப்புள் கேன் ட்ராவல், அந்த மாதிரி வச்சு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போது அதில் there is a car is traveling and if the car is light, for example, it is giving a weight of 2500 Newton downward force. Upon the road pushes upward force with a small amount, that is same 2500 Newton that road will give back. If a truck of 20,000 Newton is traveling on the road, the truck gives 20,000 downward force, so the road pushes up a same 20,000 Newton upward force. If there is no vehicle, no upward reaction force at that spot. So currently இங்கே போகிறது 8 Newton. So 8 Newton downward force கொடுக்கும்போது the force and force y ரெண்டும் it has to counterbalance. So இதோட collective force should be 8 Newton. So it is equally distributed. அதுதான் இது பேலன்ஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக மிடில் இருக்கிறதுனால the 8 Newton is equally distributed. So it is 4 and 4 Newton. So it's option number C. If mathematically you want to see, it is the weight of the train is 8 Newton. That is downward force, upward force x and y together it is 8 Newton. So x plus y is 8 Newton. But because the center of gravity is exactly midway, weight is equal, so x equal to y. So obviously நம்ம solve 2x இது ரெண்டையுமே x ஆக்கணும்னா it's 2x equal to 8. So x is equal to 4 Newton. Because we know x equal to y, y is also equal to 4 Newton. Here a 1 meter wooden ruler scale is damaged and no longer uniform. It is said in this way because if it is a uniform scale, wooden scale, 1 meter center of gravity கண்டிப்பாக 50 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ யூனிஃபார்ம்னா இதோட சென்டர். ஸோ இங்கே ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ரூலர். If it is a uniform scale, 1 meter scale oda center of gravity 50 centimeter na answer எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். Because it is non-uniform, you have to find it. இப்போ the mass of the ruler is 11.5 gram. So in the mass gives the force, weight force.
ஸோ இந்த ரூலரோட வெயிட் ஃபோர்ஸ் வந்து 11.5 கிராம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் காண்டாக்ட் ஃபோர்ஸ் கிடச்சா அது ஈக்குவலிபிரியமில் இருக்கும். The ruler is balanced at the pivot at 50 gram mass as shown. ஸோ பேசிக்லி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு பிவட்னு வச்சுக்கோ. இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இட்ஸ் நான் யூனிஃபார்ம், ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அது பேலன்ஸ்டாக இந்த பிவட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 50 கிராம் மாஸை வந்து ஆட் பண்ணும்போது இது வந்து இப்படி சரியுது. ஸோ இந்த பிவட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி ஈக்குவலிபிரியமில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிவட் வந்து ஒரு பாயிண்டில் இருக்குது அண்ட் அந்த 50 கிராம் மாஸ் தொங்குது அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ இவங்க இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட், ஒன்று வந்து அந்த ரூலர், இன்னொன்று வந்து அந்த வெயிட். ஓகே, ஸோ இதோட கிளாக் வைஸ் ஏன் நான் வந்து பிவட்டை கன்சிடர் பண்ணாமல் இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறேன்னா, இந்த ரூலரோ இந்த மாஸோட ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் அட்ஜஸ்டட் வித் த ரூலர்ஸ் மாஸ், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த ரூலரோட மாஸ் பொறுத்து தான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம இந்த ரூலரோட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 50 கிராம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவலிபிரியமில் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னா, ஈக்குவலிபிரியம் பேலன்ஸ்டாக இருக்குதுன்னா அதில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. ஒன்று வந்து இந்த 50 கிராம், அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரூலர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு த மொமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் F1 D1 ஈக்குவல் டு F2 D2. அப்போ தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்போ தான் ஈக்குவலாக இருக்குதுன்னா இதோட ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபோர்ஸ். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் 1 இஸ் த ரூலர் அண்ட் ஆப்ஜெக்ட் 2 இஸ் த 50 கிராம் மாஸ். ரூலரோட மாஸ்ன்னு பார்த்தோன்னா இட்ஸ் 11.5 கிராம். தட் இஸ் கிவன் ஹியர். த ரூலர்ஸ் மாஸ் இஸ் 11.5 கிராம். ஆப்ஜெக்ட் ரெண்டாவதோட மாஸ் இட்ஸ் 50 கிராம் மாஸ். ஸோ இட்ஸ் அதோட ஆப்ஜெக்ட் வந்து 50 கிராம். Okay, so F1 D1 force exerted by the weight is 11.5 times D1 என்னது? D1 தான். See, without the object the thing is equilibrium. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கேயும் there is equal force, இங்கேயும் there is equal. அதாவது இப்போ ஒரு ஃபோர்ஸ், ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸுமே இந்த ரூலரில் இல்லை, கரெக்டாக? ஸோ இதோட மாஸ் வந்து இங்கே தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. ஓகே, இந்த ரூலரோட சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ we are hanging a weight here அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டூ ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக we are moving the pivot distance. ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் இப்போ இந்த ஹால் தான் 50 கிராம் வெயிட்னு வச்சுக்கோ. இந்த பொசிஷனில் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த வெயிட்டோட ஃபோர்ஸ். அந்த வெயிட்டோட இப்போ இது ஈக்குலிபிரியமில் இருக்குது, ஏன்னா நம்ம அதை வந்து ஈக்குலிபிரியமில் ஆக்குற அளவுக்கு இந்த பிவட்டை மூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, பிவட்டோட இந்த சைடும் அதோட பிவட்டோட இந்த சைடு இருக்கிறதும் ஃபோர்ஸும் பிவட்டோட இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸும் இட்ஸ் ஈக்குவல். தட்ஸ் வை வி ஹேவ் செட் எ ஃபோர்ஸ் இந்த சைட் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் ஆஃப் த object 1 and the force of object 2 both are equal. Object 1 is ruler, object 2 is the 50 gram mass. ஸோ பிவட்டுக்கு இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸும் பிவட்டுக்கு இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல். பிவட்டுக்கு இந்த சைடு வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அந்த வெயிட்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கரெக்ட்? அந்த வெயிட்னால ஃபோர்ஸ் வரும்போது முதல்ல அது இப்படி இருந்தது, இப்போது அதோட காண்டாக்ட் முதல்ல அது இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது. ஈக்குவலிபிரியமில் இப்போ இப்படி இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸும் இந்த காண்டாக்ட், இதோட இடத்துல காண்டாக்டில் இருக்குல்ல, இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் இதுவும் இப்போ வந்து இப்போ when compared to two objects, this is the pivot. For this object 50 gram mass, this is the pivot. ஓகே, நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதே மாதிரி ஃபோர்ஸ் கீழே வர ஃபோர்ஸும் மேலே வர காண்டாக்ட் ஃபோர்ஸும் ஒரு இடத்துல சேமாக இருந்தால் தான் அது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட பிவட்டில் இதோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அந்த இதோட அப்வர்ட் ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குலிபிரியமாக இருக்கிறனால தான் இது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணி வர இந்த பேலன்ஸ்டு பிவட்டில் இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் F1 அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் த லைன் அலைன்ட் வித் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த காண்டாக்ட் ஃபோர்ஸ் இது இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் ரூலரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஜஸ்ட் லைக் இதோட மாஸ்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருந்தது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த ரூலரோட மாஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே எங்கேயோ இருக்குது, அதை வந்து இதை கீழே புஷ் பண்ணுது. அதனால தான் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது.
இது எப்படி 50 கிராம் கீழே புஷ் பண்ணுதோ அதே மாதிரி இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த வெயிட்டோட 11.5 கிராம் வெயிட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே புஷ் பண்ணுது அண்ட் அதோட காண்டாக்ட் ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக மேலே புஷ் பண்ணுறதுனால the ruler is straight. இதுதான் இந்த டோட்டல் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இது சென்டரில் வச்சுருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் யூனிஃபார்ம், அதனால் அது எது நமக்கு இப்போவும் தெரியாது. ஒரு 50 கிராம் போட்டு வித்தவுட் எதுவும் ஒரு 50 கிராம் போட்டோன்னா இது கீழே வருது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் இப்போது நான் இந்த ஃபோர்ஸும் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பிவட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இஸ் நாட் அலைனிங். ஸோ இது அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி வரும்போது இது ஈக்குவலிபிரியமில் இருக்குது. விச் மீன்ஸ் ஏதோ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த 2 ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது அதோட சென்டர் ஆஃப் வெயிட் இன்செர்ட் பண்ணுற சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதோட காண்டாக்ட் ஃபோர்ஸ் மேலே போகிற காண்டாக்ட் ஃபோர்ஸ் 2 ஈக்குவல். இதுக்கு நமக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் F1 F2 அப்படின்றது இதோட இது மாஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதுதான் F1. இந்த ரெண்டும் சேர்ந்தது. இந்த இடத்துல இந்த 50 கிராம் மாஸ் இஸ் ஹேங்கிங் அப்படின்னா திஸ் இஸ் going down and அதோட contact force going up when it is equilibrium. So this is the force F2. Okay, and D2 அப்படின்றது பிவட்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் there is equilibrium. டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த பிவட்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இல்லை. இந்த பிகாஸ் we are comparing 2 object. This is object 1ஓட பிவட். இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது வர பிவட் இது. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் D2. ஓகே, ஃபோர்ஸ் 1 அப்படின்றது இந்த ரூலர் எங்கேயோ ஒரு இடத்துல அதோட மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே போகுது அப்படின்னா அதோட காண்டாக்ட் ஃபோர்ஸ் மேலே போகுது. ஸோ அது ரெண்டும் அலைன் ஆகி அது ஈக்குவலிபிரியமில் இருக்குது. D1 அப்படின்றது இந்த ரூலரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருக்குது இல்லை, அதுலேருந்து இந்த பிவட்டுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸஸ் D1. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் வேர் இட் இஸ் equilibrium F1 and D1 is its distance from the pivot. the ரூலரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி F1, அந்த அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது F1 and its distance from the pivot is D1. D2 is the distance from the pivot for the 50 gram mass and F2 is its force aligned to be equilibrium. D1 actually இந்த D1 என்னதுன்னா distance from the pivot ரெண்டனா ஈக்குவலாக இருக்குதுன்னா அதோட distance from the pivot அதான் D1 D2. ஓகே, ஸோ D1 நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு கொடுக்கல. D2 என்னதுன்னு கண்டுபிடிப்போம். D2 என்னென்னா D2 ஆப்ஜெக்ட் 2 இது. அப்போ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 85 சென்டிமீட்டர். D2 அப்படின்றது பிவட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் தொங்குற டிஸ்டன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 85 டிஸ்டன்ஸ். இஃப் யூ கேன்சல் அவுட் திஸ் 55 centimeter, you would get this as 30 centimeter. So this is 50 gram mass and this is 30 centimeter. From the 85 minus 55 அதை போட்டாச்சு. ஸோ யூ வில் கெட் D1 as 13.03 centimeters. So 13.04 centimeters the distance from the pivot to the ruler, the center of gravity. So இது in the distance. Okay, but now we need to find in the distance from the zero reference. Okay, the hanging mass is to the right of the pivot, so the COG must be to the left of the pivot by 13. So இது leftல இருக்குது 13.04 centimeter. பட் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது ஜீரோ ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் திஸ் 55 டோட்டல் இஃப் யூ டேக் அவே திஸ் நமக்கு தெரிஞ்சது இது. ஸோ யூ வில் கெட் திஸ் டிஸ்டன்ஸ் விச் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பிவட். ஓகே, இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஜீரோலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, விச் இஸ் 85 சென்டிமீட்டர். புரியுதா? பட் நம்ம அதை 85 சென்டிமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணலை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இதோட இடத்துல ஹேங் ஆகுது இல்லை, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் D2. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா இஃப் இட்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் இன் equilibrium, object 1 is equilibrium in its, so this is the pivot for the two objects. This is the pivot for the object 2 and this is the pivot for object 1. Okay, the distance F1 D1 equal to F2 D. This is the pivot equal to ன்றது pivot. இந்த F1ல it involves, so இது இந்த principle of momentsல equilibrium, so this equal to is this pivot. Okay, இந்த F1க்கு there is one pivot, அந்த pivotல upward force and downward force due to the weight, upward force due to the gravity contact force, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது.
அந்த இடத்துல the mass of this objectனால it has a center of gravity for the object 2. இந்த F1 அப்படின்றது ஆப்ஜெக்ட் 1 ஒரு இடத்துல பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ this is the contact force. ஸோ அதுதான் pivot. ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸ் மேலே தூக்கும், அதோட சென்டர் அதோட மாஸ்னால் அது வந்து கீழே போகும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 1 பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி is aligned with the contact force. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் 1ஓட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 மெஷர் பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த இடத்த மெஷர் பண்ணால் அதோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ஆப்ஜெக்ட் 2 ஃபஸ்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பிவட்டோட பாயிண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் 2 இதை மெஷர் பண்ணால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் த ஆப்ஜெக்ட் 2 கிடைக்கும். திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் டிஸ்டன்ஸ் when you find the center of gravity. So basically center of gravity அது எங்கே center of gravity இருக்குது அப்படின்ற ஒரு distance when you have to find, you have to refer from the 0 centimeter. Okay, at the same time when it is in the equilibrium there is the equation f1 d1 f2 d2. This distance d1 and d2 is referred from the middle pivot. இந்த பிவட்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ தட் இஸ் d2, பிவட்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ தட் இஸ் d1. that has to be put in the equation d1 and d2. but in the forceலேருந்து you can find the center of gravity distance of this object 2, and this forceலேருந்து you can find the center of gravity of object d1. that distance is referred from the 0 centimeter. So that's the reason the center of gravity position measured from the left is total 55 lerundu. If you take away this d2 you will get this center of gravity for the object 1, that is ruler, which is equal to 41.96, which is approximately equal to 42 centimeter, which is the option B at the 42 centimeter mark. In this sum, the diagram shows an angle poised lamp. The light is at the end of an arm. The arm can be moved about the pivot. So this is the pivot, this is the light. It is exerting 3.75 Newton. The cord passes vertically down to the stretched spring. So இங்கிருந்து ஒரு cord is passing through the stretched spring. The weight of the lamp and arm is 3.75 Newton and acts as a distance of 25 centimeter from the pivot. So we already know the momentக்கு ரெண்டு விஷயம் தேவை. one is the force, another is the distance. Okay, and the distance should be perpendicular. இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ, there is no turning, only it is perpendicular, that is there is a turning moment, turning effect. Here what they are asking, write on the equation to use to calculate the moment of the force. So moment is equal to force into distance, so 3.75 times 25 centimeter, which is equal to 93.75, which is 94 centimeter. Next question, calculate the moment of 3.75 force about the pivot when the arm is horizontal. This is horizontal. Okay, for this question only I just now explained the moment is equal to 94 centimeter. First is write out the equation for the moment of the force, which is m is equal to force into distance. The third question, the arm is raised as shown in the diagram. Explain what has happened to the moment of 3.75 Newton force about the pivot. So here the perpendicular distance is decreased. When it is raised, it is not perpendicular anymore. இப்போ the weight is the same. So this Newton 3.75 momentக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று force and one distance. The force is going to be the same, but the distance, is it same or not? That's the question here. We already saw one question. In this question I told you that at an angle the distance is getting reduced. See, if at this angle it is 15 centimeter, okay, ana adhe same this distance became 14 centimeter, or it is reduced when it is angled at a particular, some other angle, it is not perpendicular. இது வந்து pivotக்கு straight இருக்கு, upwardல இருக்கு, so it is 0 degree. Okay, so there is no turning. Force இப்படி apply பண்ணுறோம், pivot இங்கே இருக்குது, so turn பண்ணாது. இதுதான் perpendicular இருக்கிற இடத்துல நம்ம force apply பண்ணோம்னா it's going to turn. When at an angle, so this is ruled out because this is all in the straight line, it's equilibrium, there is no turning.
இதே சமயம் ஒரு ஆங்கிள்டில் இருக்கிறதுக்கும் பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நீ பார்த்தனா ஒன்லி இந்த பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுக்கு தான் 15 சென்டிமீட்டர். ஆங்கிள்டில் இருக்கும்போது எப்படி அது வந்து ஃபிசிக்கலி 15 சென்டிமீட்டர் எப்படி வந்து ஒரு ஆங்கிளில் வரும்போது 14 சென்டிமீட்டர் ஆகும்? This is something mathematically connected. And before going to those things, I am telling you only for A and D, the distance is taken as 0.14 meter. Inga centimeter 14 centimeter, so here 0.14 centimeter. A and D ku is here it is D, so 0.14. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே சமயம் பெர்பெண்டிகுலர் சி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம 15ன்னு அப்படியே எடுத்திருப்போம் 0.15 போட்டு. ஸோ இதுங்களை விட இது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஆன்சர் வி சோஸ் திஸ். ஸோ சி ஃபிசிக்கலி அதோட வெயிட் டிஸ்டன்ஸ் வந்து குறையவே குறையாது. அதோட டிஸ்டன்ஸை நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து குறையும். பட் அந்த ஆங்கிள் மாறும்போது த டிஸ்டன்ஸ் டேக்கன் ஃபார் த டேர்ன் பண்ணுறதுக்குள்ள டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் நாட் த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், இது வந்து டேர்ன் பண்ணுறதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இது ப்ராக்டிக்கலியே குறையும். இதுக்கு தான் ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் த சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி தே ஸ்டார்டட் ட்ரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங். ஸோ எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டுமே வந்து வளைஞ்சு தான் போகும். இப்போ நான் வந்து யூரோப்லேருந்து ஏதாவது ஒன்று இப்போ இந்தியாவுக்கு அனுப்புகிறேன், இல்லை அவங்களுக்குள்ளேயே நான் எங்கேயோ ஒன்று அனுப்புகிறேன்னா பேசிக்லி நீ அனுப்புறது ஸ்ட்ரெயிட்டாக அனுப்புகிறேன்னு தான் நினைப்பேன். பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் நேச்சர் ஆஃப் த எர்த் அது வந்து கொஞ்சம் கர்வியாக தான் போகும், ஒரு ஆங்கிள்டாக போகும். ஸோ லேட்டராக தே ஃபவுண்ட் தட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அனுப்புனாலும் அது வந்து கர்வியாக போகுது இல்லை. ஸோ இந்த கர்வ் வந்தாலே அதுக்கு வந்து ஒரு அந்த கர்வ் வரதுனால தெர் இஸ் சம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்தது. அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்னால கரெக்டாக இப்போ நான் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் அனுப்பணுன்னா அது இந்தியாவுக்கு போய் சேராமல் வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் போய் சேர்ந்தது. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கர்வி நேச்சர் கால்குலேஷன்ஸில் வந்து கர்வி நேச்சர்னால நிறைய டிஃப்ரென்சஸ் வந்தது. ஸோ தே அண்டர்ஸ்டுட் பைத்தாகரஸ் தியரம்னு என்னது, இங்கே இது அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை சுற்றி நீ 4 ஸ்கொயர் வரைஞ்சோன்னா இந்த ரெண்டுலேயும் உள்ளது இஸ் ஈக்குவல் டு இது. த ஸ்கொயர் ஆஃப் த சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ரெண்டு உள்ளதை சேர்த்தா இங்கே கிடைக்கும். இதே மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்ட் தான். இதோட மெயின் அசம்ஷன் என்னென்னா, உள்ளாடி உள்ள டிகிரி கண்டுபிடிக்கணுன்னா நீ வெளியில் அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்கொயர் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா. இந்த பைத்தாகரஸ் தியரமோட இன்னொரு இது என்னென்னா, ஒரு டிகிரி வந்து கர்வி ஷேப்பை நீ ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து கர்வி ஷேப்பில் உள்ள ப்ராப்ளமை நீ வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மூலம், புரியுதா, நீ உன்னோட இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அனுப்பணும். ஆனால் ப்ராக்டிக்கலி அது வந்து ஒரு கர்வாக இருக்குது அப்படின்னா நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பைத்தாகரஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு தியரம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், உனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக நீ அனுப்பணும். ஆனால் அனுப்பும்போது உனக்கு ப்ராக்டிக்கலி கர்வி ரிலேஷன் வச்சுருந்தா இந்த அவரோட ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு நீ வந்து ஒரு கர்வையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனாக அனுப்பணும், ஆனால் அது ஸ்ட்ரெயிட் லைனாக போகாமல் அந்த எர்த்தோட கர்வி நேச்சர்னால எனக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோ. நீ பைத்தாகரஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வித் திஸ் தியரம். அவர் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த டிகிரி இருக்குல்ல, உள்ளாடி இருக்கிற டிகிரி, இந்த டிகிரி வந்து காஸ் தீட்டா, சைன் தீட்டா அண்ட் டேன் தீட்டான்னு கண்டுபிடிச்சாரு. இதுவும் பேசிக்லி நான் வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெயிட் அனுப்புகிறேன், அது ஒரு மாதிரி கர்வியாக போகுதுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏதாவது ஒரு, இப்போ நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன், நான் ரிசீவிங் இங்கே போகணும், ஆனால் அங்கே போகாமல் வேறு எங்கேயோ போகுது அப்படின்னா நீ கரெக்டாக அனுப்பணும்னா நீ உன்னோட லொக்கேஷன்லேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு தென் இப்படி இருக்கிறது, அதாவது உன்னோட டிரான்ஸ்மிஷன்லேருந்து இது வந்து திஸ் இஸ் கால்ட் ஆப்போசிட் சைடு, this is called adjacent side. Sorry, this is hypotenuse, this is opposite side, this is adjacent side. இப்போ இதே கான்செப்டை நம்மளோட இங்கே பிவட்க்கு கொண்டு வருவோம். ஸோ பிவட் இங்கே இருக்குது, பிவட்டில் இருந்து நீ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சேன்னு வச்சுக்கோ. ஓகே, திஸ் இஸ் யோர் hypotenuse, திஸ் இஸ் ஆப்போசிட், திஸ் இஸ் adjacent. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஹாரிசாண்டலாக இப்போ இந்த லேம்ப் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஒரு விஷயம் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது ஈஸியாக அது வந்து டேர்ன் பண்ணிடலாம். அதே இது ஒரு ஆங்கிள்டாக இருக்கும்போது அதை டேர்ன் பண்ண முடியாது. திஸ் ஐ வில் ஷோ யூ. ஒரு விஷயம் ஆங்கிள்டாக இருக்கும்போது டேர்ன் பண்ண முடியாது. திஸ் ஐ வில் ஷோ யூ வித் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் வந்து தூங்கிட்டே தொட்டில் ஆட்டுறேன்னு வச்சுக்கோ.
நான் அந்த தொட்டில் நான் இந்த டோரை மூவ் பண்ணுறேன், ரைட் ஆங்கிளில் நான் மூவ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, இதே இது நான் ஒரு ஆங்கிளில் மூவ் பண்ணுறேன்னா ஐ நீட் டு கிவ் மோர் ஃபோர்ஸ். நான் இப்போ பழைய ஃபோர்ஸில் கொடுத்தா அந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். இதே இது மேலே ஒரு ஆங்கிளில் நான் பண்ணினாலும் 30 டிகிரி ஆங்கிளில் நான் மூவ் பண்ணாலும் நான் வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதே சமயம் இப்படி மூவ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஆகும். பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும்போது அதோட டேர்னிங் எஃபெக்ட் இஸ் வெரி குட் ரேதர் தேன் அன் ஆங்கிள். இது பைத்தாகரஸ் தியரம் எக்ஸ்ப்ளனேஷன் படி எப்படின்னா, இப்போ சேஞ்சஸ் எல்லாமே இந்த சைடில் தானே வருது. நான் என்ன சொன்னேன், இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து காஸ், இந்த சைடு வந்து சைன். ஓகே, ஸோ இந்த சைடில் தானே சேஞ்சஸ் வருது. ஸோ டிகிரி வந்து 90 டிகிரியாக இருந்தது. பெர்பண்டிகுலர்னா ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியாக இருக்கும்போது காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. மற்றபடி ஆங்கிள்டாக இருக்கும்போது 30 டிகிரி 60 டிகிரியாக இருக்கும்போது காஸ் 30 டிகிரி வந்து 0.86, காஸ் 60 டிகிரி வந்து 0.5. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் பெர்பண்டிகுலராக இருந்ததுன்னா டைம்ஸ் 1. காஸ் 90 டிகிரி எவ்வளோ, பெர்பண்டிகுலருக்கு காஸ் 90 டிகிரி உனக்கு டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் டில்ட் ஆகி 30யோ 60யோ போச்சுதுன்னா இப்போ காஸ் 30 கூட நீ அந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணனா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் மாறாது, பட் அந்த ஆங்கிள் அதோட டிஸ்டன்ஸ் வந்து 21.5 தான் உனக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும், டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதே இது 60 டிகிரி ஆங்கிளில் அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து இட் வில் கிவ் த எஃபெக்ட் ஆஃப் டேர்னிங் ஆஸ் இஃப் இட் இஸ் 12.5 சென்டிமீட்டர். ஓன்லி இஃப் இட் இஸ் பர்பண்டிகுலர் அந்த டிஸ்டன்ஸ் 25 வந்து 25 அளவுக்கு அதுக்கு வந்து எஃபெக்டை காட்டும். த சேம் எஃபெக்ட் வில் ரிமைன் ஓன்லி வென் இட் இஸ். இந்த சேம் ரீசன்னால தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து இப்போ நான் அது 90 டிகிரியில் அனுப்பினா மட்டும்தான் அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகுது. மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் நான் வந்து கொடுத்தேன்னா அது வந்து கரெக்டாக எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்காது. இதனால தான் நம்ம டியூனிங் ஃப்ரீக்வன்சி எல்லாம் அந்த ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வந்து இந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக போகணும், இந்த லொக்கேஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த லொக்கேஷன் ஜியாகிரபிக்கலி ஒரு ஆங்கிள்டாக இருக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இந்த லொக்கேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும். த மெயின் கான்செப்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் இஸ் காஸ் ஃபிசிக்கலி இப்போ இந்த பேப்பரோட லெங்த் எவ்வளவு 25 சென்டிமீட்டர்னா இது பர்பண்டிகுலராக இருக்கும்போது மட்டும்தான் இதோட டேர்னிங் எஃபெக்ட் அது 25 சென்டிமீட்டருக்குள்ளோட வெயிட் வந்து வரும். இதே சமயம் இது வந்து 30 டிகிரியில் இருக்கும்போது இந்த 25 சென்டிமீட்டரோட எஃபெக்ட் வந்து வராது, அது வந்து 21.5 சென்டிமீட்டரோட எஃபெக்டில் தான் வரும். திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த மொமெண்ட் அப்படின்னா the perpendicular distance decreased. இந்த அர்த்தம் அதுதான். டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர் மேலே இப்படி ரேஸ் ஆகும்போது the distance gets decreased, the perpendicular distance gets decreased. ஸோ அந்த டிக்ரீஸ்டு டிஸ்டன்ஸை நீ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணுன்னா முதல்ல ஹாரிசாண்டலாக இருக்கிறதுக்கு 94 கிடைக்கும், பிகாஸ் we have taken the distances 25. இப்போது அது கொஞ்சம் மேலே ஆர்ம் ரேஸ் பண்ணின உடனே குறைஞ்சி போன குறைஞ்சது தான் வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி the total distance குறையும் போது moment also decreases. So this perpendicular distance decreased from the perpendicular distance from the pivot decrease ஆகிறதுனால the moment is also decreased. So thus the perpendicular distance குறைஞ்சதுனால the moment of the force is also reduced when it is angled. C2 வந்து explain what happened to the clockwise moment produced by the spring. ஸோ இதில் வந்து பிவட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ஸ்ப்ரிங்கு, இன்னொன்று இது. ஸோ பேசிக்லி இப்போ இது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது, இது வந்து டேர்ன் ஆகிறது கீழே விழலை, இது ரெண்டும் ஈக்குவலிபிரியமில் இருக்குதுன்னா இதோட மொமெண்ட் ரெடியூஸ் ஆச்சுதுன்னா கன்ஃபார்மாக இதோட மொமெண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். இதோட மொமெண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த டிஸ்டன்ஸ் the distance is decreased, the perpendicular distance வந்து ரெடியூஸ் ஆனதுனால. ஸோ இது மேலே போகும்போது இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கோட டிஸ்டன்ஸை கம்மியாக்கும். கரெக்டாக ஸ்ப்ரிங்கோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும்போது அதோட வெயிட்டுமே வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் ஒரு ஸ்ப்ரிங் எப்போவுமே நல்ல ஸ்ட்ரெச்சாக இருக்கும்போது தான் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கும். அது ஸ்ட்ரெச் ஆகலைன்னா இட்ஸ் நாட் ஸ்ப்ரிங்கிங் அட் ஆல். ஸோ அதோட ஃபோர்ஸ் இது இப்படி மேலே போகிறதுனால இது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிடும். அது இப்படி இழுத்து வச்சது கம்மியாகும்ல, ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் குறையும் போது ஆப்வியஸ்லி ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட், த ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுற மொமெண்ட்டும் குறைஞ்சிடும். தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் when the arm is raised, the
weight decreases, the anti-clockwise moment produced by the, so the spring வந்து stretch less because of the vertical cord moves. The vertical cord moves up and the spring shortens slightly, so the spring ஓட force decreases. Spring ஓட force decrease ஆகும்போது அதோட moment also decreases because moment is equal to force into distance. When the arm is raised, the clockwise moment produced by the spring also decreases. So basically C1 is also decreased, C2 is also decreased. Basically when இங்க இருக்கும்போது turning effect வந்து ஜாஸ்தி, அது ஆம ரேஸ் பண்ணும்போது இதோட மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும், இதோட மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாகவே இந்த இது கவுர் the turning effect is decreased. Turning effect is called moment. So the moment of horizontally kept lamp is high, அதாவது அது டேர்ன் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி. The moment of இந்த மாதிரி angled lamp is less, decrease, அதோட moment decreases. The diagram shows a windsurfer pulling up a sail off a sailboard. The sail pivots where it joins with the board at point P. So இதுதான் வந்து pivot. Okay, as the sail is pulled up from A to C, how does the force needed vary? Explain your answer. The windsurfer and the sailboat shown in the diagram below are in equilibrium. So basically ஒருத்தன் இப்படி விண்டில் போகிறான்னா this is the pivot, அவன் பிடிச்சிருக்க pivot. So this is the mast, this is the rod that is holding. மாஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு canvas like sail, so this is called as the sail. அவன் கையில் இருக்கிறதுக்கு பேர் வந்து boom, that is the bar that pulls up the sail. So இதுக்கு கீழே இருக்கிற இந்த canvas is called the sail, இது the mast, இது வந்து the boom. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த பிவட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து விண்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, against the wind force he has to give நிறைய force. ஓகே, ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஈக்குலிபிரியம், அதாவது அந்த ஃபோர்ஸும் இதுவும் கரெக்டாக இந்த செயில் வந்து அந்த விண்டை கேட்ச் பண்ணுறதுனால இவன் வந்து நிறைய ஃபோர்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த செயில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, ஆஸ் த செயில் இஸ் புல்ட் அப் ஃப்ரம் A to C, எந்த இடத்துல அவனோட ஃபோர்ஸ் எவ்வளோ வேரி ஆகும். முதல்ல அவன் கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்து கடைசியில் வந்து நல்லா இருக்கிறானா, கடைசியில் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறானா, இல்லை முதல்ல நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சி இழுத்து கடைசியில் கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்குறானா. இட் இஸ் வெரி எவிடென்ட்லி சீன். முதல்ல அவன் வந்து நிறைய ஃபோர்ஸ், more force is exerted by him to lift, ஏன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிவட். சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் என்னென்னா இதுவும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. பெர்பெண்டிகுலர் the force is more, டேர்னிங் எஃபெக்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்ல, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது there is more moment. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த 3 இதுலேயும் இதுதான் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது டு த பிவட். ஸோ more force is exerted at A, so the force decreases from A to C. That's how the force is varying. Force needed to raise the sail gets decreased from A to C. Inga more force is exerted, inga less force is exerted. What does equilibrium means? இந்த இதில் வந்து அவன் equilibrium reach பண்ணிட்டான், அதாவது he is sailing. equilibrium, basically equilibrium, இப்போ ஒரு பேலன்ஸ் இப்படி இருக்குதுன்னா இது பிவட். இது வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய வெயிட்டும் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த வெயிட் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஃபோர்ஸ்னு என்னென்ன ஃபோர்ஸஸ், அதோட காண்டாக்ட் ஃபோர்ஸும் அதோட வெயிட் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் அந்த டேர்னிங் எதுவுமே இல்லாமல் டேர்னிங்கும் பேலன்ஸ்டாக இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற வெயிட்டும் ஈக்குவல் வெயிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ த வெயிட் ஆர் நாட் ஈக்குவல், ஆனால் யூஸ் த வேர்ட் பேலன்ஸ்ட். ஓகே, இந்த ரெண்டு கொடுக்குற வெயிட் ஃபோர்ஸ், okay, the forces are balanced, so on the turning is balanced, the moment is balanced. So the forces and moments, this is called torque or the turning effect of forces or the moments. The force oda technical word the moment and the turning force oda. Okay, the weight force is balanced, so the turning force moments are also balanced, because according to the principle of equilibrium of moments, net force is equal to 0 and anti-clockwise moment is equal to clockwise moment. So இதுதான் pivot, இது வந்து wind, இது வந்து sail. இதான் ரெண்டு forces. wind, இந்த sailோடது வந்து ஆக்சுவலாக இவனோட force,
basically it is wind force and அவன் வந்து அது பிடிச்சிருக்கிற அவனோட force இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. that is called the equilibrium here. So basically equilibrium means the forces and the moments are balanced. There is no resultant force or no resultant moment. So the sailboat and the windsurfer move at a constant velocity. Third question, இப்போ வந்து அவங்க equilibrium attain பண்ணிட்டாங்க. இப்போ how far the in the equilibrium attain பண்ணுறதுக்காக அவன் வந்து how far the right of the pivot the windsurfer has to move his center of gravity. See ரெண்டுமே வந்து different weight. wind வந்து is blowing at 300 Newton and அவனோட வெயிட்னால வர ஃபோர்ஸ் வந்து 900 Newton. ஸோ equilibrium ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா it means F1 D1 is equal to F2 D2. அதாவது விண்டோட மொமெண்ட்டும் அவனோட மொமெண்ட் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இதோட ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல். ஸோ 300 இஸ் ஃபார் த விண்ட், அதோட டிஸ்டன்ஸ் ஸோ 300 இஸ் ஃபார் த விண்ட் ஃபோர்ஸ். அண்ட் இங்கேருந்து இப்போ இவனோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்போது இந்த பிவட்லேருந்து அந்த விண்டோட டிஸ்டன்ஸ் விண்ட் வந்து 1.5 மீட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட 1.5 மீட்டர்லேருந்து தான் அந்த விண்டோட ஃபோர்ஸ் வருது. ஸோ விண்டோட distance from the pivot is 1.5. இவனோட distance நம்ம கண்டுபிடிக்கிறோம் from this equation. இவனோட distance from the pivot is 0.5 meter. The windsurfer must move his center of gravity 0.5 meter to the right of the pivot. Actually இவனோடதும் வந்து இந்த sail boatல basically இது வந்து ஜீரோவே வந்து pivotல இருந்து தான் தொடங்குது. The windsurfer must move his center of gravity 0.5 meter to the right of the pivot. Next is what would the windsurfer need to do if the force of the wind is decreased? Obviously இப்போ ரெண்டு பேருமே ஈக்குலிபிரியமில் இருக்காங்க. அதாவது விண்டும் அவனும் ஈக்குலிபிரியமில் இருக்குது. இப்போ இது குறைஞ்சதுன்னா இவன் வந்து இவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியையும் வந்து குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இவன் வந்து ஸ்டேபிள் ஆகணும். இப்போ அது குறைஞ்சிடுச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் த ஹை வயர் ஆர்டிஸ்ட். இதுக்கு வந்து அவன் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா இமீடியட்டாக அதை கொஞ்சம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே வைப்பான், லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கொடுப்பான். ஓகே, டு ஸ்டே இன் பிகாஸ் லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி helps in more stability. So when the wind force decreases, wind force வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, இவன் ரைட் சைடில் இருக்கான். யூஸ்வலாக ரைட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து gives a clockwise moment, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஆன்டி clockwise moment. அப்போ தானே அந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஸோ wind வந்து ஆன்டி clockwise moment. If the wind force decreases, the anti clockwise moment from the wind becomes smaller. To stay in equilibrium, the windsurfer must reduce the clockwise moment he is producing. Okay, he is reduce it by moving his center of gravity close to the pivot. கீழே இறக்கும்போது it is like lower center of gravity. This keeps the moment balanced again. So windum குறைஞ்சிருச்சு, இவனும் கொஞ்சம் lower